किरन्तीम् अङ्गेभ्यः किरणनिकुरुम्ब अमृतरसम् हृदि त्वामाधत्ते हिमकरशिलामूर्तिमिव यः ससर्पाणां दर्पं शमयति शकुन्ताधिप इव ज्वरप्लुष्टादृष्ट्या सुखयति सुधाधार सिरया किरन्तीम् अङ्गेभ्यः किरणनिकुरुम्ब अमृतरसम् हृदि त्वामाधत्ते हिमकरशिलामूर्तिमिव यः ससर्पाणां दर्पं शमयति शकुन्ताधिप इव ज्वरप्लुष्टादृष्ट्या सुखयति सुधाधार सिरया किरन्तीम् अङ्गेभ्यः किरणनिकुरुम्ब अमृतरसम् हृदि त्वामाधत्ते हिमकरशिलामूर्तिमिव यः ससर्पाणां दर्पं शमयति शकुन्ताधिप इव ज्वरप्लुष्टादृष्ट्या सुखयति सुधाधार सिरया किरन्तीम् अङ्गेभ्यः किरणनिकुरुम्ब अमृतरसम् हृदि त्वामाधत्ते हिमकरशिलामूर्तिमिव यः ससर्पाणां दर्पं शमयति शकुन्ताधिप इव ज्वरप्लुष्टादृष्ट्या सुखयति सुधाधार सिरया எல்லா அவயவங்களில் இருந்தும் கிரண சமூக வடிவில் அமிருத ரசத்தை பெருக்கும் சந்திரகாந்த சிலையாலான மூர்த்தி போன்ற உன்னை எவன் உள்ளத்தில் நிலை நிறுத்தி தியானம் செய்கின்றானோ அவன் பக்ஷிராஜன் ஆகிய கருடனைப் போல் பாம்புகளின் கொழுப்பை அடக்குகிறான். அமிர்த நாடியோடு கூடியிருக்கும் பார்வையால் ஜ்வரத்துடன் பீடிக்கப்பட்டவர்களை பீடை நீங்கி சுகமடையச் செய்கிறான். ஹிமகரசிலாமூர்த்தி அமிர்தேசுவரி என்னும் ரூபம். இது எல்லா விஷங்களையும் போக்கும் மந்திரம். கருட பகவான் பார்வையால் விஷங்களை போக்குவதால் இது காருட பிரயோகம் எனப்படும். இங்கே கூறியபடி தியானம் செய்பவனுடைய பார்வையாலேயே விஷங்களும் ஜ்வரங்களும் தீர்ந்துவிடும். இந்த சௌந்தர்யலஹரி சுலோகத்தை 16 ஆவிருத்திக்கு குறையாமல் அம்பிகா தியானத்துடன் சொல்லிக்கொண்டு விபூதியையோ தீர்த்தத்தையோ அபிமந்திரணம் செய்து நோயாளிகளிடம் அதை கொடுத்து, விபூதியானால் தரித்து கொள்ளும்படிக்கும் தீர்த்தமானால் உட்கொள்ளும் படிக்கும் செய்வதாலேயே இந்த பிரயோகத்தை பரீட்சித்து பார்த்து விடலாம். சகல ரோக நிவிருத்தி என்பதில் சந்தேகமில்லை.